படிக்கணும். சுத்தம் சுகாதாரமா இருக்குது. பிள்ளைகளை படிக்க வைப்போம். பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை அனுப்புவோம். பெண் பிள்ளைகளை படிக்க வைப்போம். பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவோம். மரம் வளர்ப்போம். இவங்க பார்த்த டான்ஸ் ஒவ்வொரு எழுத்து எனக்கு அப்படியே அங்க உட்காரும் போது என்னால உட்காரவே முடியல. அப்படி இதை சொன்னீங்கன்னா என்ன கண்ட்ரோல் பண்ண நல்ல கருத்துதான் சொன்னீங்க. எனக்கு அங்க உட்காரவே முடியல. சொல்லிட்டு அப்புறம் அந்த பொண்ணை மறைக்காதீங்க. உன் ஃபீலிங்ஸ் அழுகாத சரியா? உன் மெசேஜை பாஸ் பண்ணு. அழுது அது நீங்களா ஒரு புதுமை பண்ணா மாதிரியே தடுக்கணும். நீங்களும் அதோட சேர்ந்துடக்கூடாது. தடுத்து நீங்க ஒரு சிறந்த பாரதி கண்ட புதுமை பெண்களா மாறணும். அப்பதான் நாடுலாம் மாறும். இல்லாட்டி நீங்களும் அது அடிமையாயிருவீங்க. சரி பேசுப்பா, நீ பேசு, தைரியமா பேசுற செல்லம். உண்மையானே சொல்ல போனா உங்க ப்ரோக்ராம்லாம் பார்க்கும்போது எனக்கு அங்க உட்காரவே தோணுங்க. வந்து ஆடணும்னா தோணுச்சு. கூட சேர்ந்து நானும் ப்ரோக்ராம் எங்க ஸ்கூல்ல இப்படி யாருமே வந்து சொல்லி கொடுத்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நாங்க எல்லாரும் எங்க ஸ்கூல்ல உட்காந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பாக்குறோம். உண்மையாலுமே ரொம்ப ட்ரெடிஷ்னலாவும் இருந்துச்சு, எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபோக்கஸாவும் இருந்தது. இது வரைக்கும் நான் இப்படி ப்ரோக்ராம் என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. இவங்க எல்லா ஊருக்கும் போய் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எங்க ஊருக்கும் கண்டிப்பா அவங்க வரணும். நானும் எங்க பக்கத்து வீட்டுல போய் சொல்றேன், இந்த மாதிரி எங்க ஸ்கூல்ல வந்து எழுத படிக்க தெரியாதவங்க எல்லாருக்கும் கல்வி கற்றல் மூலமா சொல்லி கொடுக்குறாங்க. எங்க பக்கத்து வீட்டுல இருக்க பாட்டி தாத்தா யார் யார் கை நாட்டு வைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நான் போய் இதை கண்டிப்பா சொல்லுவேன். அதே மாதிரியே எங்க பக்கத்து வீட்டுல வந்து யார் யார் குழந்தையே மேரேஜ் பண்றாங்களோ அவங்கள்ட்டையும் நான் போய் சொல்லுவேன். ஒன்னால சொல்ல முடியலன்னா என்கிட்ட சொல்லு, நான் 1098க்கு ஃபோன் பண்றேன். அதே மாதிரி யார் யார் நீங்க பயந்து இருக்கீங்களோ தயவு செய்து அப்படி இருக்காதீங்க. இந்த நம்பருக்கு தயவு செய்து கால் பண்ணுங்க. நம்ம ஸ்கூல்லேயே நிறைய பேத்துக்கு குழந்தைங்களே கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ அதெல்லாம் இனிமே வரக்கூடாதுங்கிறதுனால 1098க்கு ஃபோன் பண்ணலான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நானும் இனிமே ஃபோன் பண்ணுவேன். எங்க பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எல்லா பாட்டியுமே ரேஷன் கடையில் உங்களுக்கு கையெழுத்து போட தெரியாது, கை நாட்டு தான் வைக்கணும்னு சொல்றாங்க. அவங்களுக்கு கையெழுத்து போட தெரியலன்னா நான் போய் தான் போடணும். நான் பக்கத்துல இருந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கு. இனிமே நானும் போய் சாயந்தரம் எல்லா பாட்டி தாத்தாக்கும் நானும் போய் கையெழுத்து போடுறதுக்கு சொல்லி தருவேன். நாளைக்கு நான் சொல்லி கொடுத்தேன், எங்க ஸ்கூல்ல சொல்லுவேன் நான் சொல்லி கொடுத்தேன்னு சொல்லி. இந்த மெசேஜும் இந்த நியூஸும் இவங்க சொல்லி கொடுத்த எல்லா ப்ரோக்ராமுமே வந்து ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. நானும் அதை யூஸ் பண்ணுவேன், மற்றவங்களையும் யூஸ் பண்ண சொல்லுவேன். தேங்க்யூ. ஏன்னா இவங்க பார்த்த டான்ஸ் ஒவ்வொரு எழுத்து எனக்கு அப்படியே அங்க உட்காரும் போது என்னால உட்காரவே முடியல. அப்படி இதை சொன்னீங்கன்னா என்ன கண்ட்ரோல் பண்ண நல்ல கருத்துதான் சொன்னீங்க. எனக்கு அங்க உட்காரவே முடியல. சரி சொல்லிட்டு அப்புறம் அந்த பொண்ணை மறைக்காதீங்க. உன் ஃபீலிங்ஸ் அழுகாத சரியா? உன் மெசேஜை பாஸ் பண்ணு. அழுது
அழுகக்கூடாது. அது நீங்களா ஒரு புதுமை பண்ணா மாதிரியே தடுக்கணும். நீங்களும் அதோட சேர்ந்துடக்கூடாது. தடுத்து நீங்க ஒரு சிறந்த பாரதி கண்ட புதுமை பெண்களா மாறணும். அப்பதான் நாடெல்லாம் மாறும். இல்லாட்டி நீங்களும் அது அடிமையாயிருவீங்க. சரி பேசுப்பா, நீ பேசு, தைரியமா பேசுடா செல்லம். உண்மையாலுமே சொல்ல போனா உங்க ப்ரோக்ராம் தான் பார்க்கும்போது எனக்கு அங்க உட்காரவே தோணு. இங்க வந்து ஆடணும்னு தான் தோணுச்சு. சரி, ஓகே. அந்த தம்பு சத்தத்தை கேட்டோன்னே எனக்கு அங்க உட்காரவே முடியல. வந்தவங்க கூட சேர்ந்து நானும் ப்ரோக்ராம் சரி, பண்ணுவேன். ஓகே ஓகே ஓகே. அதுவும் ஒண்ணு சொன்னேன். வரைக்கும் எங்க ஸ்கூல்ல இப்படி யாருமே வந்து சொல்லி கொடுத்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நாங்க எல்லாரும் எங்க ஸ்கூல்ல உட்காந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பாக்குறோம். உண்மையாலுமே ரொம்ப ட்ரெடிஷ்னலாவும் இருந்துச்சு, எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபோக்கஸாவும் இருந்தது. இது வரைக்கும் நான் இப்படி ப்ரோக்ராம் என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. இவங்க எல்லா ஊருக்கும் போய் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எங்க ஊருக்கும் கண்டிப்பா அவங்க வரணும். நானும் எங்க பக்கத்து வீட்டுல போய் சொல்றேன், இந்த மாதிரி எங்க ஸ்கூல்ல வந்து எழுத படிக்க தெரியாதவங்க எல்லாருக்கும் கல்வி கற்றல் மூலமா சொல்லி கொடுக்குறாங்க. எங்க பக்கத்து வீட்டுல இருக்க பாட்டி தாத்தா யார் யார் கை நாட்டு வைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நான் போய் இதை கண்டிப்பா சொல்லுவேன். அதே மாதிரியே எங்க பக்கத்து வீட்டுல வந்து யார் யார் குழந்தையிலேயே மேரேஜ் பண்றாங்களோ அவங்கள்ட்டையும் நான் போய் சொல்லுவேன். ஒன்னால சொல்ல முடியலன்னா என்கிட்ட சொல்லு, நான் 1098க்கு ஃபோன் பண்றேன். நான் சொல்லுவேன். அதே மாதிரி யார் யார் நீங்க பயந்து இருக்கீங்களோ தயவு செய்து அப்படி இருக்காதீங்க. இந்த நம்பருக்கு தயவு செய்து கால் பண்ணுங்க. நம்ம ஸ்கூல்லேயே நிறைய பேத்துக்கு குழந்தைங்களே கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ அதெல்லாம் இனிமே வரக்கூடாதுங்கிறதுனால 1098க்கு ஃபோன் பண்ணலான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நானும் இனிமே ஃபோன் பண்ணுவேன். எங்க பக்கத்து வீட்டுல இருக்கவங்க எல்லா பாட்டியுமே ரேஷன் கடையில உங்களுக்கு கையெழுத்து போட தெரியாது, கை நாட்டு தான் வைக்கணும்னு சொல்றாங்க. அவங்களுக்கு கையெழுத்து போட தெரியலன்னா நான் போய் தான் போடணும். நான் பக்கத்துல இருந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கு. இனிமே நானும் போய் சாயந்தரம் எல்லா பாட்டி தாத்தாக்கும் நானும் போய் கையெழுத்து போடுறதுக்கு சொல்லி தருவேன். நாளைக்கு நான் சொல்லி கொடுத்து வந்து எங்க ஸ்கூல்ல சொல்லுவேன், நான் சொல்லி கொடுத்தேன்னு சொல்லி. இந்த மெசேஜும் இந்த நியூஸும் இவங்க சொல்லி கொடுத்த எல்லா ப்ரோக்ராமுமே வந்து ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. நானும் அதை யூஸ் பண்ணுவேன், மற்றவங்களையும் யூஸ் பண்ண சொல்லுவேன். தேங்க்யூ.